பழைய யூஸ் ஆகாத மஸ்கிட்டோ பேட் உங்கள் வீட்டில் இருக்கா? வாங்க சூப்பராக ஒரு கிராஃப்ட் செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற எல்லா நட்ஸையும் ரிமூவ் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு லேயராக பிரித்து எடுத்துடலாங்க. இப்போது இதுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி தான் இந்த கிராஃப்ட்டை நம்ம செய்ய போகிறோம். அதனால் அந்த ஃப்ரேம் போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுக்கும்போது ஸ்லைட்டாக உடஞ்சிருக்கு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்னுடைய சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த பாட்டில் கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். டெட்டால் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து ஏரியல் எடுக்கிறேன். இப்போ ஏரியல் பாட்டிலை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட மேல் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாங்க. அதனுடைய கீழ் போர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டிலோட பேஸை சென்டரில் வச்சு ஒட்டிகிட்டு இருக்கோம். ஒட்டுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குண்டான டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரௌன் டேப்பும் சரி, இதுலேயே நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கக்கூடிய டேப்பும் சரி, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஹாட் க்ளூவே போட்டு ஒட்டினாலும் அங்கே இங்கேன்னு இடம் மாறும். கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு திருப்பி ஏதாவது ஒரு லேயர் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம செலோ டேப்லேயே இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு கடைசியில் திருப்ப வந்துட்டு இதுக்கு மேலே லேயர் கொடுக்கறதுக்கு தேவை இருக்காது. இப்போ இதனுடைய சென்டர் கீழே பாட்டம் சென்டர்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கயிறு எடுத்து ஃபுல்லாக அதுக்கு மேலே சுற்றி விட்டுட்டுருக்கலாம். இப்போ வெளியே இருந்து பார்க்குறதுக்கு கயிறு மட்டும்தான் தெரியும். கயிறுலையுமே வேறு கலர் கயிறு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதையே யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதை கவர் பண்ணினதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதனுடைய ஹேண்டில் போர்ஷன்ஸுமே பாதி கவர் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இது டெக்கரேஷனுக்கு வந்து ஒரு நெளி லேஸ் எடுத்திருக்கேன். நெளி லேஸ் வந்து இருக்கிற லேஸ்லேயே ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவான லேஸு. இந்த லேஸை யூஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஹேண்டில் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்தும் நம்ம அதை வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ இதை ஒட்டி முடிச்சதுக்கு பின்னாடி ரெட் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் ஹார்ட் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கோம். இதில் குட்டியிலேருந்து பெருசு வரைக்குங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் ஹார்ட்ஸை வரைஞ்சி அதை கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். இப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரில் நெளி லேஸை யூஸ் பண்ணி அங்கங்கே டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். தேவையான டிசைனை வந்து ஹாட் க்ளூவில் போட்டு அதுக்கு மேலே இந்த நெளி லேஸ் வச்சுட்டோம். கடைசியாக கோல்ட் பீட்ஸ் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதனுடைய கீழ்ப்புறத்தில் எங்கேயுமே வந்து ஹோல்ஸ் இல்லாதனால இதுக்குள்ளே மண் போட்டு பிளான்ட்ஸ் வைக்க முடியாது. தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸ் வச்சு இதை சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட இதை நீங்கள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணி ஸ்பூன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு வைக்கலாம். உங்களோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே போட்டு வைக்கலாம். இதை நீங்கள் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாட்டர் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வெளியும் வைக்கலாம். நீங்கள் இன்டோர் அவுட்டோர்னு எங்கே வேணால் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது சூப்பரான ஒரு பிளான்டராக உங்களுக்கு சர்வ் ஆகும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வேஸ்டான மஸ்கிட்டோ பேட் இருந்துச்சுன்னா அதை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம், பிளான்டராகவும் யூஸ் பண்ணலாம். அதனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.